மகாராஜா ஓபன் பண்ண ஒரு கோர விபத்து. அதுல மனைவியை இழக்கிறாரு மகாராஜா எனும் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறமா மகளை தனியா தான் வளர்க்கிறாரு. தனியாவே வளர்த்தாலும் தாயா இருந்து தாங்குறாரு. மகளுக்கோ படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, விளையாட்டு மேல தான் இன்ட்ரெஸ்ட். விஜய் சேதுபதிக்கு ஜோதி அப்படின்ற மகளை தாண்டி லக்ஷ்மி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு. அந்த லக்ஷ்மிக்கோ உயிர் இல்ல, ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பொருள் திருடப்படுது. அந்த லக்ஷ்மி அப்படின்ற பொருளை கண்டுபிடிச்சாரா நாயகன் அப்படின்றதே மீதி கதை. ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட்ல ஆரம்பிக்கிற படம் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே காமெடியாவும் சுவாரஸ்யமாவும் நகருது. திடீர்னு இன்டர்வெல்ல மிரட்டலான சண்டையோட முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னவெல்லாம் டேரக்டர் காட்டினாரோ அதை செகண்ட் ஹாஃப்ல அருமையா ட்விஸ்டோட ரிவீல் பண்ணி திரைக்கதையை கோர்வையா ரசிக்க வச்சு கிளைமேக்ஸ்ல பகீர்னு ஒரு ட்விஸ்டோட முடிச்சாரு நித்திலன் சுவாமிநாதன். விஜய் சேதுபதி யதார்த்தமாவும் பாசமான அப்பாவும் காட்டியிருந்தாங்க. அதே சமயம் சண்டை காட்சிகள்ல ருத்ர தாண்டவம் ஆடினாரு. எல்லாமே லக்ஷ்மிக்காகவா அப்படின்னு நினைச்சா அப்படியே ஒரு திருட்டு கும்பலோட கதையை தொடர்பு படுத்தி பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கா நினைச்சு ரசிக்க வச்சாரு. மொத்தத்துல மகாராஜாவா மகத்தான ராஜாவா மகுடம்